அப்பா இந்த வேலை டென்ஷனா இருக்குப்பா. ஏய் அப்பா உன்னை பத்தி தான் பெருமையா பேசியிருந்தேன். ஐயோ 6 நாள் உன்னை பத்தி தான் பேச்சு. 6 நாள் செய்யற வேலை இன்னமா யாரும் செய்யறாங்க. என்ன வச்சு செய்ய போறீங்களா சார்? இல்ல அப்படியே இல்லப்பா, நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு போயிடும் அவ்வளவுதான். சரியா வரேன். சார் ஒரே நிமிஷம் இங்க வாங்க. என்னப்பா நீங்க பாட்டுக்கு வந்தீங்க வேலை செய்ய சொல்றீங்க சார். ஒரு மனுஷன் 6 நாள் வேலைக்கு செய்யறேன் சார். நான் வேலைக்கு வந்துன்னு இருக்கேன் சார் லீவ் போடாம. நீங்க அதுவும் அசிங்கமா கத்துறீங்க. அதெல்லாம் கழுவி ஊத்தின்னு நான் பாட்டுக்கு அந்த கழுவி ஊத்துற தண்ணி கூட குடிச்சு கம்முன்னு உட்காந்துக்கிறேன் சார். நான் என்ன வந்துட்டு இப்போ வந்து 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து வேலை செய்ய சொல்றீங்க. ஆமா ஒன்றும் பண்ண முடியாது. இப்பெல்லாம் வேணாம் சார். கம்பெனிக்கு வந்தாலே ஸ்ட்ரெஸ் ஆகுது சார். இதோ பாருங்க சார், 24 வயசுல ஒருத்தனுக்கு ஸ்ட்ரெஸ்ல சொட்ட உண்டு பாத்தீங்களா? எங்க வீட்டுல கேக்குறாங்க சார். எங்க வீட்டுல என்ன கேக்குறாங்க, என்ன ஆச்சு டே உனக்கு பொண்ணு பாத்துனுக்குறேன்டான்றாங்க. அந்த பொண்ணு என்ன திரும்ப பார்க்க வேணாமா சார்? அதுக்குதான் சார் சொல்றேன். நான் 6 நாள்ல என்னால வந்து இனிமேல்ட்டு 2 நாள் எனக்கு லீவு சார். நான் வந்து எங்க ஏரியா பசங்க எல்லாம் எவ்வளவு தெரியுமா சார் கிரிக்கெட் மூச்சு உச்சி நாளேறாங்க. நான் என் உடம்புலயே சார், என் உடம்புலயே ரத்தம் வரல சார். கிரிக்கெட் தான் சார் ஓடுது, கிரிக்கெட் தான் ஓடுது. ஆனா உன் உடம்பு பார்த்தா ரத்தம் ஓடுதானே தெரியல. வேலை தான் ஓடும் போல இருக்குது சார். நான் சொல்லிட்டேன் சார், இதுக்கு மேல என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் வந்து பீச்சில் போயிட்டு நான் உட்காந்துருவேன் சார். கம்பெனில எல்லாரும் என்ன கட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க சார், உங்களே நான் வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் சார், பார்க்கலாம் சார். வரேன் சார், நான் வரேன் சார். அல்ல முடியாது சார்.